Hi all, welcome back to our channel. TNPSC Group 2 மெயின்ஸில் பேப்பர் 2 உடைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து TNPSC ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரிலிம்ஸ் அப்போது டைம் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் அனாலிசிஸ் வந்து பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ தட் நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ மூலமா லைக் எந்த மாதிரி படிக்கணும், எந்த ஏரியாஸ் எல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணுன்ற உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து கிடைக்குன்றதை நான் உங்களுக்கு அஷ்யூர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்க்கான கைடன்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். May 27 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 115 டே பிளான், ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி டபுள் எவாலுவேஷன் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேர் டு ஸ்டடியெல்லாம் கொடுத்து பர்சனல் கைடன்ஸோட ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். அண்ட் இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த மாடல் கொஷின் பேப்பர் தான் நம்ம கையில் இருக்க ஒரே சோர்ஸ். இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியே கொடுத்த ஒரு விஷயம் தான் இந்த மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். எனக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்த்தப்போ என்ன தெரியுதுன்னா, எங்கே பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. சீரியஸாக கரண்ட் அஃபேரில் யார் ஸ்ட்ராங்கோ அவங்க ஷியோராக மெயின்ஸ் வந்து தட்டி தூக்கிடலான்றது இந்த மாடல் கொஷின் பேப்பர் பார்க்குறப்போ எனக்கு தெரிய வருது. நீங்கள் நினச்சிருக்கலாம் அவ்வளோ ஸ்டாட்டிக் போர்ஷனும் இருக்கே இல்லையா அப்படின்ட்டு. ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு இதை நான் அனலைஸ் பண்ண போகிறப்போ உங்களுக்கு வந்து புரிய வரும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு கொஷினும் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்குறப்போ ஓகே இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்களான்னு நமக்கே தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, 3 மார்க் கொஷின்லாம் 30 கேட்டுட்டு இருந்தாங்க 90 மார்க்ஸுக்கு. அதை எடுத்துகிட்டு அப்படியே 6 மார்க் கொஷினை 15 குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 மார்க் அண்ட் ஆல்சோ 15 மார்க்லாம் வந்து கேட்குறாங்க. 30 மார்க்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகிருக்கும் போன டைம் எல்லாம். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் கம்மி மார்க்குக்கு எழுதுகிறப்போ நிறைய எழுதுகிற மாதிரி வரும், டைம் பத்தாது. பட் இப்போ அப்படியானா கண்டிப்பாக இல்லை. நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் வச்சதுனால கொஷின்ஸ் குறையுது. டைம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ப்ராப்பர் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷினில் நம்ம மாடல் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க விஷயம் 50 வேர்ட்ஸுக்கு மேலே எழுதாதீங்க, அவ்வளோதான் எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் 18 கொஷின் கொடுத்து 15 கொஷினை எழுதணும்னு இருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் கரண்ட் அஃபேரும் இருக்க மாதிரி செக்ஷன் ஏல என் கண்ணுக்கு தெரியுது. நான் சிலபஸ்லாம் பார்க்கலைங்க. ப்ராப்பராக எனக்கு பார்த்தோன்னே இந்த கொஷின் வந்து பாலிட்டி, இந்த கொஷின் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த கொஷின் வந்து சோஷியல் இஷ்யூஸ் நானாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் உங்களுக்கு இப்படி வந்து நான் பிரித்து சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ மொத்தமாக வந்து நமக்கு 15 கொஷினில் செக்ஷன் ஏயில் இருக்கிறது வந்து லைக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கொஷின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாட் இஸ் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் வந்து டீப் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம இந்த கொஷினை டக்குன்னு பார்க்குறப்போ இந்த மாதிரி டெலஸ்கோப்லேருந்து கொஷின் கேட்போன்னு சிலபஸ்லேயே இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. பட் இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்போ டெவலப் ஆகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெலஸ்கோப் வருது, இல்லை அப்படி எடுத்துக்கலாம். டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்றனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா ஓகே நம்ம ஸ்பேஸ்லேருந்து ஏதாவது கொஷின் கேட்போன்னு சொல்லி இந்த கொஷினை கேட்டிருக்கலாம். ஸோ இதை கரண்ட் அஃபேர்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோமே தவிர இது ப்ராப்பர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னா கண்டிப்பாக இல்லை. இது கரண்ட் அஃபேர் கொஷின்னு சொல்லலாம். ஸோ எல்லா கொஷினுமே ஒரு விதத்தில் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்லேருந்து தான் எல்லா கொஷினே உங்களுக்கு ஜெனரேட் ஆகியிருக்கோன்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரிய வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து மெயின்ஸ் படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் வாங்குவோம், இந்த இன்ஸ்டியூட்டில் மெட்டீரியல் வாங்குவோன்னு மெட்டீரியலை பைலப் பண்ணுறதுக்கு பதிலாக டெய்லி வந்து இந்த நியூஸ் பேப்பர் போடுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒரு 4 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு மறக்காமல் எனக்கு என்னென்ன நியூஸ் பேப்பரில் நல்லாயிருக்கோ திரும்பிடுச்சு, என்னென்ன நியூஸ் பேப்பர்லாம் லைக் தினமணி, தி ஹிந்து எல்லாம் எதெல்லாம் நல்லாயிருக்கோ அதை வாங்கி அப்படியே பைலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து அதிக ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு எப்படி நல்லா தெரிஞ்சிருக்கலாம்னா, நீங்கள் இந்த வாட்டி குரூப் 2 ப்ரிலிமினரி கொஷின் பேப்பரை பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கலாம். அதிக கொஷின் கரண்ட் அஃபேரில் இருந்தும் நுண்ணிப்பாக இதில் ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்குற அளவுக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சி வளர்ந்துட்டாங்க.
அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. நிறைய அனலைஸ் பண்ணுற மாதிரியும் சில இடத்துல ஃபோக்கஸ்டாக ஸ்டாட்டிக்காக கரண்ட் அஃபேராக கேட்குற மாதிரியும் வந்து தெரியறது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட், லைக் அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட். இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு அக்ரிகல்ச்சருக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதில் இருக்க மாதிரியே தான் இன்னொரு ஜெராக்ஸாக வந்து நம்மளுடைய அஃபிஷியலாக மெயின்ஸ் பேப்பர் வருமானா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ஏரியாலலாம் உங்களுக்கு ஐடியா இருக்குன்றத நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்கன்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் பற்றி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டாட்டிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷினாக வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் ஃபினான்சிங் பற்றி கேட்குறாங்க. டெஃபிசிட் ஃபினான்சிங்னாலே இது நான் சோஷியல் இஷ்யூன்னு போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, லைக் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கிறத வந்து அதில் இப்போ பாருங்கள், ஃபினான்ஸில் வந்து சில டெஃபிசிட் இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ இதில் இருக்க சோஷியல் இஷ்யூவை தான் காட்டுறாங்கன்னு தெரிய வரதுனால நான் இது ஒரு சோஷியல் இஷ்யூ கொஷினாக வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பிரின்சிபல் ஆஃப் ஆரோரா போரியாலிஸ். இதெல்லாம் லைக் ஏன் இதெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியல. ஸ்பேஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஃபினான்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறாங்கன்ற 3 பாயிண்ட் வந்து இந்த 3 கொஷின் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி தான் நானோ டெக்னாலஜி. ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரியுது, லைக் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீடும் கேட்டிருக்காங்க, நானோ டெக்னாலஜி கேட்குறாங்க, அதுவும் ஹெல்த் செக்டாரில் கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு கொஷின் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீன் ஹேலோ குரூப்ஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆட் அ நோட் ஆன் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஜெனட்டிக்கல் அனாலிசிஸ் கேட்குறாங்க. சீரியஸ்லி இந்த கொஷினில் ஜீன் ஹேப்ளோ குரூப்ஸ் இதில் எங்கே இருக்குதுன்னு சீரியஸாக நம்மளே இனிமேல் தான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரியான கொஷின் பேசிக்காக இதை கூட நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து இக்னோர் கூட பண்ணிக்கலாம். பட் இப்படியும் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் வந்து இருக்குது, சைக்ளோன் இன்டென்சிட்டி அரேபியன் சீல அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? இது வந்து நம்ம ஒரு ஜியாகிரஃபி கொஷின் சொல்லலாம். ஆனால் ஜியாகிரஃபின்னு டாபிக் டைரக்ட் சிலபஸில் இருக்கானா இல்லை. ஸோ சைக்ளோன் வந்து பேசிக்காக தமிழ்நாடுல நிறையா வருது. ஸோ அரேபியன் சீல ஏன் அதிகமாக வருதுன்ற ஒரு காரணம் கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் படிக்காமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. எடிட்டோரியல் கண்டிப்பாக படித்தாகணும் அப்படின்றது இந்த கொஷின் மூலமாக நான் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஒரு 6 மார்க்குக்கே எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. அனலைஸ் த ரீசனை நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வார்த்தை எழுதுனா மார்க் கொடுத்துடலான்ற மாதிரி இல்லை. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் லெவலில் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் மலேரியா வேக்சின் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஹெல்த் செக்டாரில் வேக்சினை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் சன்னில் இருக்க பிளாக் ஸ்பாட். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸு, சன்னு இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஓகேங்களா? இந்த செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. இதில் வந்து சோஷியல் இஷ்யூஸும் கரண்ட் அஃபேர் பாலிட்டியும் கலந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் செக்ஷனாக வந்து நான் இது பார்க்குறேன். பாருங்கள், இண்டெக்ஸில் இருந்து அதிக கொஷின் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இங்கே பாருங்கள் ஹெல்த் இண்டெக்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த இண்டெக்ஸோடைய ரீசன்ட் டேட்டா வந்து தெரிஞ்சிருக்கணும். யார் இஷ்யூ பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, இதில் இந்தியாவோட வேல்யூ என்ன, தமிழ்நாடு இருந்துச்சுன்னா தமிழ்நாடோட வேல்யூ என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக பாக்ஸ் போட்டு தனித்தனியாக படிச்சிருக்கணுன்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் தமிழ்நாடுல 2 ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா தான் ரீசெண்டாக நடக்கிறது என்னென்னு தெரிய வந்தால் தான் இந்த மாதிரி கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பர் கரண்ட் அஃபேர் கொஷின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரோல் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு ஹங்கரை போக்குறதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன விஷயங்கள், எப்படி வந்து நம்ம ஃபுட் டெஃபிசிட்டாக இருந்த ஒரு கண்ட்ரி ஃபுட் சர்ப்ளஸாக ஒரு கண்ட்ரியாக மாறத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணோம், லைக் க்ரீன் ரெவல்யூஷன் இன்டைரக்டாக இந்த மாதிரி என்ன பண்ணோம், அதெல்லாம் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின். இதுவும் வந்து பசியை போக்குறதுனாலே சோஷியல் இஷ்யூஸ். ஸோ இப்படியும் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டாட்டிக் கொஷின் பாலிட்டியிலேருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சேலண்ட் ஃபீச்சரை கொடுத்துருங்கப்பா, இந்த மாதிரிலாம் கொஷின் வந்துச்சுன்னா அப்படியே அல்வா மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் கொஷின் பாலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, பாலிட்டினாலே மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் ஓரியன்டான இந்த டிப்பிக்கல் குரூப் 1 மெயின் சிலபஸில் கேட்குற சில கொஷின் இருக்கும் இல்லையா, அப்படியே தான் இங்கே கேட்டு வச்சுருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா
லைக் சப்ஸ்டாண்டியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி நேஷ்னல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிறது நம்மளோட இந்தியன் பாப்புலேஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு கொஷின். இதுவும் ஒரு சோஷியல் இஷ்யூ கொஷின் தான். இது எல்லாமேங்க நீங்கள் உட்காந்துருக்க சிலபஸை படிச்சுட்டு நான் லைன் பை லைனுக்கு நான் புக்கில் இருக்கிறத மட்டும் படித்து முடிச்சேன்னா பாஸ் ஆகிடலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் என்ன நம்ம புக்கில் என்ன கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? நேஷ்னல் ஃபெர்டிலிட்டி ரேட்டோட டிக்ளைன் ஆகிறதுனால எப்படி இந்தியன் பாப்புலேஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணோன்னு? கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய புரிதல் வச்சு நீங்கள் எழுதுகிற ஒரு விஷயம் தான். யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கும் என்னென்ன இருக்குது பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கொஷின். ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடுல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் ஆல்சோ சானிடேஷனை இம்ப்ரூவ் பண்ண. ஸோ இப்படியும் வந்து கேட்குறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு சோஷியல் இஷ்யூ பேஸ்டு கொஷின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுங்கன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்தியன் ஃபெமைன்ஸ் எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டராக இருக்குன்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வென்ச்சர் கேபிட்டல், சூரரை போட்டு படம் பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த வென்ச்சர் கேபிட்டலுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு லைக் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை அதிகப்படுத்தணும்னா சோஷியல் இஷ்யூவில் தான் இந்த டாபிக் வருது. ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து லைக் 12 மார்க் 6 மார்க் கொஷின்ஸ் வந்து இருக்குது. இதுவே வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம வந்து 12 மார்க் பார்க்கலாம். 12 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அது 50 வார்த்தையில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் 150 வார்த்தையில் எழுதணும். 12 கொஷின் கொடுத்து 10 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் கொஷின், இது ஒரு ஸ்டாட்டிக் தான். அலோட்ரோப்ஸ்னால் என்ன, கார்பன் அலோட்ரோப்ஸ் அதோட யூசஸ் என்ன, நீட்டாக எழுதலாம். நீங்கள் சயின்ஸ் டாபிக் படிச்சிருந்தீங்கனாலே ஒரு 9th புக்கு 10th புக்கில் இந்த ஏரியாலாம் கவர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ சயின்ஸில் சில ஸ்டாட்டிக் போர்ஷனும் பாலிட்டியில் சில ஸ்டாட்டிக் போர்ஷனும் நல்லா படிக்கணுன்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற விஷயங்கள் வந்து கரண்ட் அஃபேராக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சோஷியல் இஷ்யூ கொஷினாகவே பார்க்கலாம். அப்புறம் இந்தியன் பிரசிடென்ட்டோடைய ஃபினான்ஷியல் பவர் என்ன, பக்கா ஸ்டாட்டிக் கொஷின். முன்னாடி கேட்டாங்க இல்லையா பாலிட்டியில், அதே மாதிரி இதையும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ பாலிட்டினா ஸ்டாட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சின்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து வேர்ல்டு வைடில் என்னென்ன இருக்குது. இது ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்கனாலே புதுசாக வேக்சின் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதினாலே கோவிட்லேருந்து ஒரு கொஷின் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதில் இருக்க பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன, அது வந்து எப்படி சென்டர் அண்ட் ஆல்சோ ஸ்டேட்டோட ரிலேஷனுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது, மெயின்டைன் ஆகுதுன்ற மாதிரி ஒரு கொஷின். இது ஒரு பாலிட்டி பேஸ்டு, இது ஒரு ஸ்டாட்டிக்னு சொல்லலாம், கொஞ்சம் கரண்ட் அஃபேர் பேஸ்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன, அப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சருடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன, லைக் பீப்புளுடைய கிரிவன்சஸ், லைக் அவங்களுக்கு இருக்க குறைத்து இருக்கிற விஷயத்தில் லெஜிஸ்லேஷனுடைய லாஸ் வந்து எப்படி ஹெல்ப் ஆகுது, அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் கொஷினில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் யூஸ் பிளானிங்னா என்ன, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக, இஷ்யூஸ் ஓரியன்டாக சில கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் கம்யூனலிசம் எப்படி நம்மளுடைய நேஷனுடைய யூனிட்டி அஃபெக்ட் பண்ணுதுன்னு ப்ராப்பர் சோஷியல் இஷ்யூ கொஷின், இது ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டாக சில கேட்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பப்ளிக் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன வந்து இருக்குது அதை அனலைஸ் பண்ணுங்கள், அதோட அச்சீவ்மெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. ப்ராப்பர் டிப்பிக்கல் கரண்ட் அஃபேர் கொஷின், சோஷியல் இஷ்யூஸ் கொஷின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவில் கேட்குற ஒரு ஸ்டாட்டிக் கொஷினே சொல்லலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லாம் எப்பயுமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம், இதெல்லாம் ஒரு எவர்கிரீன் கொஷின், ஸ்டாட்டிக் போர்ஷன் ஃப்ரம் சோஷியல் இஷ்யூஸ்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 3 கொடுத்து 2 மட்டும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சப் டாப்பிக்காகவும் கொஷின்ஸ் வருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் 6 மார்க் வந்து கொடுப்பாங்க. டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா என்ன, லோக் அடாலட்னா என்ன, லைக் எப்படி பாருங்களேன், ஒரு பாலிட்டி கொஷினு, ஒரு கரண்ட் அஃபேரு, ஒரு சோஷியல் இஷ்யூ, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்னா என்ன, ஒரு எவர்கிரீன் கொஷினை இப்படி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் வந்து 250 மார்க்குக்கு எழுதணும். பட் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் மொத்தமாக 8 கொடுத்துட்டு 6 கொஷின் கேட்குறாங்க. ஜூனோட்டிக் டிசீசஸ் என்ன, அப்போ அனிமல் மூலயமா வந்தது என்ன, அதுதான் பேசிக்காக.
லைக் காசிட்டிவ் ஏஜென்ட்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ராப்பர் கோவிட் வந்துட்டு பின்னாடி ஹெல்த் ரிலேட்டடாக கேட்குற ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு சோஷியல் இஷ்யூ கொஷின்னே இதை சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸோடைய ரோல் என்ன, விமனோடைய ரோல் என்ன, எங்கள் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன்லையும் ஃபாரஸ்ட்லேயும் எப்படி அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை வந்து சொல்கிற மாதிரி இது ஒரு டிப்பிக்கல் கொஷின் எப்பயுமே கேட்குற மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மைக்ரேட் ஆகிறத பற்றி, IRNSS பற்றி, பார்க்கர் சோலார் சேட்டலைட், இதெல்லாம் கரண்ட் அஃபேருங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், இது ஒரு ஸ்டாட்டிக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஷின். அப்புறம் செமி அட்டானமஸ் செல் ஆர்கனைஸ்னால் என்ன பாருங்களேன். இதில் 3 கேட்டிருக்காங்க. 3 கொஷின் எழுதுறதா இருந்தால் மொத்தம் 15 மார்க்கா 5 மார்க்குன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ 3 கொஷின் இப்படி கேட்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோடைய ஃபங்க்ஷன் என்ன, ப்ராப்பர் பாலிட்டி ஸ்டாட்டிக் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில், இதுவும் வந்து லைக் ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து ஒரு ப்ராப்பர் எப்பயும் கேட்குற மாதிரியான கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அக்ரிகல்ச்சரில் கை வைக்கிறாங்க பாருங்கள். அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஷியல் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஆர்கனைசேஷன் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, இது ஒரு டிப்பிக்கல் கொஷின் தான். அடுத்து பாருங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன, ப்ராப்பர் ஸ்டாட்டிக் கொஷின். பாலிட்டினாலே ஏகப்பட்ட ஸ்டாட்டிக் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்க ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ் எவர்கிரீன் கொஷின், கரண்ட் அஃபேர் கொஷின்னே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இப்படி ஒரு கொஷின் வருது. ஸோ தமிழ்நாடு ஓரியன்டாக, பாலிட்டியில் ஸ்டாட்டிக் ஓரியன்டாக, கரண்ட் அஃபேர்ஸில் தமிழ்நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி, லைக் ஸ்பேஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, அக்ரிகல்ச்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பர் இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணுறேன். ஓவராலாக பார்க்குறப்போ எனக்கு என்னுடைய புரிதல் படி ஒரு 96 மார்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும், பாலிட்டியில் ஒரு 72 மார்க்ஸ் மாதிரியும், சயின்ஸ் சோஷியல் இஷ்யூஸில் எனக்கு எல்லாமே சோஷியல் இஷ்யூ மாதிரி தெரிஞ்சது. ஸோ ஒரு 153 கொஷின்ஸ் மாதிரியும் மார்க்ஸ் மாதிரியும், கரண்ட் அஃபேராக ஒரு டிப்பிக்கலாக 93 மாதிரியும் இது வேரி ஆகும். கரண்ட் அஃபேர் இன்னும் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய மெயின் எக்ஸாமில் இருக்க சான்சஸ் இருக்குது. பாலிட்டியில் நிறைய ஸ்டாட்டிக் கேட்டிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஷினை அப்படியே வந்து கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக மாற்றி இதை நீங்கள் அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா 300லாம் வராது. நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக அதிக இம்பார்ட்டன்ஸ் சோஷியல் இஷ்யூ ஓரியன்ட் கரண்ட் அஃபேருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் கொடுத்து பாலிட்டியில் ஸ்டாட்டிக் ஏரியாஸ் படிக்கணுன்ற மாதிரி ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணுறேன். இப்படி தான் வந்து கொஷின் பேப்பர் இருக்குன்றத உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ மாடல் எப்படி இருக்குன்னா இதோடைய ரிசம்பிளன்ஸ் ஓரளவுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய மெயின்ஸில் ரியல் எக்ஸாம்லேயும் இருக்கும். ஸோ அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்கன்றத ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேங்க. ஓகேங்களா. அண்ட் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே நம்மளுடைய குரூப் 2 மெயின்ஸ் பஸ்ஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து போய் பாருங்கள். இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் நீங்கள் அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.